Hello friends, welcome back to my channel. ஒரு கிரேப் சில்க் saree ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு சின்ன மோட்டிவேஷன் சொல்லலாம்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கஸ்டமருக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறோன்னா அதில் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், செகண்ட் வந்து ஃபிட்டிங் நல்லா இருக்கணும். இதுதான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்மள்கிட்ட வந்து அவங்களே ப்ளவுஸை தேடி கொண்டாந்து கொடுப்பாங்க. இவங்க தைச்சி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ரெண்டும் சரியாக இருக்க மாதிரி பார்த்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது ஒரு சில சமயம் நம்மளோட ப்ளவுஸ் தைக்கிறப்போ ஒரு சில குறைகள் வரலாம். அது எல்லாருக்குமே உள்ளது தான். அதை வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லி வந்து மறுபடியும் கொடுங்க, நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கனிவாக நடந்துக்குங்க. உடனே அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகி தைக்காமல் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த தவறு வராதபடி தைச்சி கொடுங்க. நானுமே ஒரு சில சமயம் அப்படி நினச்சதுண்டு. நம்மளோட குறைகளை நம்ம திருத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போய் நம்மளோட தையல் தொழிலில் நம்ம வந்து ஒரு அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் ஒரு எய்மாக வச்சு பண்ணணும். டைலரிங்கிறது ஒரு நல்ல தொழில். காசு அப்படிங்கிறது பண பற்றாக்குறைங்கிறது இருக்காது. எப்போவுமே ப்ளவுஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற டைலராக இருந்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர் வர்றாங்க, இப்போ இந்த தேதிக்குள்ளே தரணும், இந்த நாளுக்குள்ளே தரணும், மறுநாள் தரணும்னு சொல்லுவாங்க, ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்த டைமுக்குள்ளே தைச்சி கொடுக்க பாருங்கள், அலுப்பு பார்க்காதீங்க. அப்போ அந்த டைமுக்குள்ளே தைச்சி கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க. அப்போ தான் நம்ம வந்து நிறையா மணி ஏர்ன் பண்ண முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு வில்லேஜில் தான் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 80 ருபீஸ் வாங்கிட்டுருக்கேன். லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு 150 ருபீஸ் வாங்கிட்டுருக்கேன். நீங்களாம் எவ்வளோ ருபீஸ் நார்மல் ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கும் வாங்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சின்ன சின்ன நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, சுடிதார் ஓரம் அடிக்கிறது, சாரீ ஓரம் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஒர்க் கொண்டுட்டு வருவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து முகம் சுளிக்காமல் அவங்க கேட்குற டைமில் அந்த சின்ன சின்ன ஒர்க்ஸையும் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா அடுத்தடுத்த ஆர்டர்ஸை நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதான் அதை நம்ம ஒழுங்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது செகண்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம நடந்துக்கிற விதம் தான் அவங்கள்ட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அவங்க 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பொண்ணு நல்லா தைக்குது, இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்மளோட டைலரிங் வந்து இன்னும் நல்லா வளரும். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ளவுஸில் எப்படி ஃபிட்டிங் இருக்குது, எப்படி ஃபினிஷிங் இருக்குங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களே நமக்கு ரெகுலர் கஸ்டமராக மாறுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பெருசாக நம்ம சாதிக்கலாம். ஒரு சில பேர் இருப்பாங்க, நீங்கள் என்ன தான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் சரியாக பண்ணலை, போகலை, வரல, அதில் அந்த ப்ளவுஸ்லேருந்து என்ன குறை கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம போயிட்டே இருக்கணும். இதுதான் என்னோட தொழிலில் நான் கற்றுக்கிட்ட அனுபவம். உங்களோட தொழிலில் நீங்கள் என்ன அனுபவம் கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.